டொனால்ட் டிரம்பின் துருக்கியிலிருந்து ரகசியமாக தப்பியோடியது இப்போது ஈரானுக்கு ஒரு முக்கிய பிரச்சார ஆயுதமாக மாறி வருகிறது. அங்காராவிலிருந்து புறப்படும் போது ட்ரம்ப் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் இருந்து சிறிய அரசுக்கு சொந்தமான விமானத்திற்கு ரகசியமாக மாற்றப்பட்டதாக வெளிவந்த தகவல்களை அடுத்து ஈரானிய அரசு ஊடகங்கள் அமெரிக்க ஜனாதிபதியை வெளிப்படையாக கேலி செய்து வருகின்றனர். ஜனாதிபதி பயணிக்கும் விமானம் தோளில் சுமந்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையால் குறிவைக்கப்படலாம் என்ற நம்பகமான மற்றும் உடனடி அச்சுறுத்தல் இருந்தது இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அதை ஈரான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. ட்ரம்பின் விமானம் மாறிய இந்த நாடகத்தை அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அவமானம் என்று ஈரானிய தொலைக்காட்சி வர்ணிக்கிறது. மேலும் வாஷிங்டன் ஈரானின் ராணுவ சக்திக்கு எவ்வளவு தீவிரமாக பயப்படுகிறது என்பதற்கு இந்த வியத்தகு விமான மாற்றம் எவ்வாறு சாட்சியாக உள்ளது என்பதையும் அது சித்தரித்தது. டொனால்ட் ட்ரம்பை ஒரு பொதுவான உணவுப் பொருள் ஏற்றிச் செல்லும் லாரியை பயன்படுத்தி மற்றொரு விமானத்திற்கு மாற்றிய இந்த மிக ரகசிய நடவடிக்கை இப்போது அனைத்து உலகளாவிய செய்தி ஊடகங்களிலும் முக்கிய விவாத பொருளாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எதிரிகளின் பிடியிலிருந்து பழிவாங்க துடிக்கும் உலக சுதந்திர விரும்பிகளைக் கண்டு எதிரி தரப்பு அஞ்சுகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாக இந்த துணிச்சலான நடவடிக்கை அவரது இரவு நேர பேரணிகளில் உள்ள மக்களால் பார்க்கப்படுகிறது. நேட்டோ உச்சி மாநாட்டிற்காக ட்ரம்ப் துருக்கிக்கு சென்றுவிட்டு திரும்பிய ஜூலை 8ஆம் தேதி இந்த நடவடிக்கை நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புகழ்பெற்ற நீல மற்றும் வெள்ளை நிற பாதுகாப்பு நிறைந்த அமெரிக்க ஜனாதிபதி விமானத்தில் இருந்து அவ்வளவாக அடையாளம் தெரியாத C-32A விமானத்திற்கு மாறுவதற்கு ட்ரம்புக்கும் அவரது உதவியாளர்கள் கொண்ட சிறிய குழுவுக்கும் ஒரு ஹேட்டரிங் லாரியை பயன்படுத்தியதாக தகவல்கள் கூறுகின்றன. அதைத் தொடர்ந்து ஏர்போர்ஸ் ஒன் விமானம் தனித்தனியாக புறப்பட்டது. அதில் மூத்த அமெரிக்க அதிகாரிகளும் பணியாளர்களும் பயணம் செய்தனர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் பாதுகாப்பு கவலைகள் அதைவிட ஆழமானதாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்காராவில் ட்ரம்ப் தங்கியிருந்த இடம், அவரது ஹோட்டலின் எந்த தளம் உள்ளிட்ட விவரங்கள் ஈரானிய புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரியும் என்பதை கண்டறிந்த பிறகு அமெரிக்க அதிகாரிகள் பெரிதும் அதிர்ச்சி அடைந்தனர். விமானங்களை மாற்றி அமைப்பதற்கு காரணமாக பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்னவாக இருந்தது என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கப்பட்டது. நாங்கள் இதை கொஞ்சம் முன்னதாகவே அனுப்பி வைத்தோம். இதனால் இங்கிருக்கும் விமான தளம் அதே நேர்கோட்டில் அமைந்தது. நூற்றுக்கணக்கான படங்கள் எடுக்கப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்களா? நூற்றுக்கணக்கான படங்கள் எடுக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு இருந்ததை நம்மால் சரியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அங்கே மக்கள் கூடியிருந்தனர். அதனால் அவர்கள் சற்று சீக்கிரமாக பார்க்க விரும்பினார்கள். எனவே நாங்கள் விமானங்களை மாற்றினோம். அப்படியானால் அங்கே பாதுகாப்பு பிரச்சனை எதுவும் இல்லை என்று நினைக்கின்றீர்களா என்று அவரிடம் மீண்டும் கேட்கப்பட்டது. இல்லை இல்லை, வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்ததா? இல்லை, நாங்கள் அதை கொஞ்சம் வேகமாக அனுப்பி வைத்தோம் என்பதை தவிர அதே நேர்கோடுதான் திரும்ப செல்வதற்கும் பொருத்தம். மக்கள் அந்த தளத்தை பார்க்க அனுமதிக்க நாங்கள் அதை சற்று வேகமாக அனுப்பி வைத்தோம். முழு விமான நிலைய தளமும் வெளியே வந்து விமானத்தை பார்த்தது. அதன் பிறகு நாங்கள் தரையிறங்கினோம். எங்களது விமான ஜன்னல் திரைகளை மூடச் சொன்னது எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? அது வழக்கத்திற்கு மாறான ஒன்றாக இருந்தது. சரி, ஆம், ஏனென்றால் நாம் கையாள வேண்டிய அந்த கசிவு பைகள் காரணமாக நீங்கள் ஒரு ஆபத்தான விமானத்தில் பயணம் செய்கின்றீர்கள் என்று அர்த்தம் என்றார் அவர். ஒருவேளை ஈரான் உங்களை நினைத்திருக்கலாம். சரி, அதாவது அவர்கள் உங்கள் ஜன்னல்களை மூடும்படி உத்தரவுகளை வெளியிட்டிருந்தால் அவர்களுக்கு அப்படி செய்திருக்கலாம். மற்றவர் என் ஜன்னலை மூட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி செய்திருந்தால் நானும் அதை செய்திருப்பேன். இப்போது அவர்கள் மனநோயாளிகள் என்று ஈரானியர்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வர்ணித்தார். எனவே இது போன்ற ஒன்றை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஏர்போர்ஸ் ஒன் விமானத்திற்கு எதிராக ஈரான் விடுத்த நம்பகமான அச்சுறுத்தல் ஏதேனும் உங்களுக்கு தெரியுமா என்று அவரிடம் கேட்கப்பட்டது. ஆம், எனக்கு எப்போதும் அச்சுறுத்தல் இருக்கிறது. உங்களை விட அவர்களின் பட்டியலில் நான் தான் முதலிடத்தில் இருக்கிறேன் என்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் நான் சென்றால் நீங்களும் செல்வீர்கள் இல்லையா? எனவே ஒருவேளை எப்போதாவது நான் எனது தொழிலை மாற்ற விரும்புகின்றேன். ஈரான் இந்த அச்சுறுத்தல்களுக்கான பொறுப்பை அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது விமானம் மாற்றப்பட்டது குறித்து கருத்து தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் ஈரானிய அரசு ஊடகங்கள் இந்த செய்தியை கொண்டாடி வருகின்றன. தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஈரானின் தூதரகத்தின் ஒரு பதிவில் ட்ரம்ப் விரைவில் குப்பை தொட்டிக்குள் பதுங்கிக் கொள்ளக்கூடும் என்று குறிக்கும் மீம்ஸ் மூலம் அவரை கேலி கூட செய்திருக்கிறது.
நடந்து கொண்டிருக்கும் அமெரிக்க மற்றும் ஈரான் போர் மற்றும் ஈரானிடமிருந்து வரும் பழிவாங்கும் அச்சுறுத்தல்களின் பின்னணியில் இந்த சம்பவம் நடக்கிறது. ஈரானிய வீதிகளும் ட்ரம்பையும் இஸ்ரேலையும் தாக்கும் சுவரொட்டிகள் மற்றும் விளம்பர பலகைகளால் நிரம்பி வழிகின்றன. அவற்றில் சில ட்ரம்பின் இறப்பை சித்தரிப்பதாகவும் இருக்கின்றன. ஈரானின் செல்வாக்கு நிறைந்த பகுதிகளுக்கு அருகில் உள்ள நாடுகளுக்கு செல்லும் போது அசாதாரண பாதுகாப்பு நடவடிக்கைகளை ட்ரம்ப் விவரிப்பது இது முதல் முறையும் அல்ல. 2018ஆம் ஆண்டில் ஈராக்கினுடைய ஐன் அல் அசாத் விமான நிலையத்திற்கு அவர் எதிர்பாராத விதமாக சென்றபோது விமானத்தினுடைய ஜன்னல்கள் மூடப்பட்ட மற்றும் விளக்குகள் அணைக்கப்பட்ட நிலையில் இருளில் பயணம் செய்ததையும் ட்ரம்ப் நினைவு கூர்ந்தார். இப்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு தெஹ்ரான் மற்றொரு ரகசிய பயணத்தை பயன்படுத்தி கடுமையான செய்தியை பரப்புவதற்கு முயல்கிறது என்றார் அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கூட தனது அச்சுறுத்தல்களை கண்டு அஞ்சாமல் சுதந்திரமாக செல்ல முடியாது என்பதை உலகம் நம்ப வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார். டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வதற்கான ஈரானிய சதித்திட்டம் பற்றிய ஒரு வியத்தகு புதிய உளவுத்துறை சர்ச்சை இப்பொழுது வெடித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியை சுற்றியுள்ள அசாதாரண பாதுகாப்பு நடவடிக்கைகளை தூண்டிய தகவலின் நம்பகத்தன்மையை அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் இப்போது கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனத்தின் தகவல்களின்படி துருக்கிக்கு சென்றபோது டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக ஈரான் படுகொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக இஸ்ரேல் சிஐஏக்கு உளவுத்துறை தகவல்களை வழங்கியது. ஆனால் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஆய்வாளர்கள் அந்த தகவலை நம்ப முடியாதது என கண்டறிந்து அதன் நம்பகத்தன்மை குறித்து தீவிர சந்தேகங்களை எழுப்பினர். அமெரிக்க உளவுத்துறையால் உருவாக்கப்படாமல் இஸ்ரேல் மூலமாக பெறப்பட்ட உளவுத்துறை இதுவென்றும் அது குறைந்த நம்பிக்கைக்குரியது என்றும் ஒரு அமெரிக்க அதிகாரி மதிப்பிட்டதாக அந்த செய்தி கூறுகிறது. அமெரிக்க உளவுத்துறை சமூகத்தினரிடையே சந்தேகங்கள் இருந்த போதிலும் உயர்மட்ட அளவில் ஏன் அத்தகைய தகவல்களின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்த கேள்விகளை இப்போது எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். துருக்கியில் ட்ரம்ப் விமான நிலைய ஊர்தளத்தில் விமானங்களை மாற்றியமை மற்றும் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு படைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை இறுக்கிய போது பழைய ராணுவ விமானத்தில் தனது பயணத்தின் ஒரு பகுதியை மேற்கொண்டது உள்ளிட்ட ரகசிய பாதுகாப்பு நடவடிக்கையை இந்த எச்சரிக்கையை தூண்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் மிகப்பெரிய திருப்பம் துருக்கியிடமிருந்தே வந்தது. அங்குள்ள அதிகாரிகள் இஸ்ரேலிய உளவுத்துறையால் வழங்கப்பட்ட தகவல்களில் உறுதியாக இல்லை என்றும் நெத்தன்யாகுவை ட்ரம்பின் பாதுகாப்பாளராக சித்தரிப்பதன் மூலம் இஸ்ரேல் அரசியல் ரீதியாக பயனடையலாம் என்ற கவலைகளுக்கு மத்தியில் இந்த அச்சுறுத்தல் மிகைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது புனையப்பட்டதாகவோ இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர். துருக்கியின் அதிபர் ரெசப் தாயிப் எர்டோகனுடன் ட்ரம்ப் கொண்டுள்ள ஈடுபாட்டை இந்த சதி அச்சுறுத்தல் குறை மதிப்புக்கு உட்படுத்தலாம். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை சீர்குலைக்கலாம் மற்றும் நெத்தன்யாகு கடுமையாக எதிர்க்கும் துருக்கிக்கு F-35 போர் விமானங்களை விற்பனை செய்வதற்கான சாதகமான அமெரிக்க முடிவுகளை சிதைக்கலாம் என்றும் துருக்கிய அதிகாரிகள் நம்புகின்றனர். இது இஸ்ரேலினுடைய ஒரு தந்திரமான நடவடிக்கையாக இருக்கலாம் என்றும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது கரிசனை கொண்டவர்கள் போல காட்டிக்கொள்வதற்காக இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பு தகவல்களை வெளியிடுவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு உயிராபத்து இருக்கின்றது என்றும் அந்த உயிராபத்துக்கள் ஈரானினால் ஏற்பட இருக்கின்றது என்றும் ஒரு செய்தியை பரவிவிட்டிருக்கின்றது. இதனூடாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் ஏற்பட இருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் யுத்த நிறுத்தம் என்பன மீண்டும் உறைவடைந்து ஒரு யுத்தத்துக்குள் செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்று இஸ்ரேல் எண்ணுவதாக உலக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். வாஷிங்டனும் ஜெருசலேமும் ஏற்கனவே ஈரான் மோதலில் எதிர்காலம் குறித்து பிளவுபட்டுள்ளதால் ஆபத்து இன்னும் அதிகமாக இருக்கிறது. தெஹ்ரானுடன் நீடித்த சமாதான ஒப்பந்தத்தை பாதுகாக்கும் ட்ரம்பின் முயற்சிகளை நெத்தன்யாகு சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று அமெரிக்க உளவுத்துறை முன்பு எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு பிறகு அங்காராவில் தான் ரகசியமாக விமானங்களை மாற்றியதாக ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு பணியாளர்களின் அறிவுறுத்தல்களை தான் பின்பற்றியதாகவும் அவர் கூறினார். ஆனால் துருக்கியில் நடந்த இந்த சம்பவம் குறித்து இப்போது ஒரு தீவிரமான கேள்வி மிச்சம் இருக்கிறது. உண்மையான ஈரானிய அச்சுறுத்தலில் இருந்து ஜனாதிபதி பாதுகாக்கப்பட்டாரா அல்லது தனது சொந்த உளவாளிகளே நம்பாத உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் வாஷிங்டன் செயல்பட்டதா? சரி, துருக்கியில் விமான நிலைய ஹேட்டரிங் லாரியில் நீங்கள் பயணம் செய்தது குறித்து எங்களிடம் கூற முடியுமா என்று செய்தியாளர்கள் ட்ரம்பிடம் கேட்டனர். நீங்கள் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டியிருந்தது? அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் போது இது ஒரு சீக்ரெட் சர்வீஸ் முடிவை பொறுத்தது மட்டுமே. அவர்கள் என்ன செய்ய விரும்புகின்றார்களோ அதை நான் பின்பற்றுகின்றேன்.
எனவே நான் சீக்ரெட் சர்வீஸ் மற்றும் ராணுவத்தின் வழிகாட்டுதலின் படி செய்கின்றேன் என்றார். அவர்கள் என்னை வேறொரு விமானத்தில் செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். பாதுகாப்பு சமமானதுதான், ஆனால் அவர்கள் என்னை செய்ய சொன்னார்கள். அதனால் நான் செய்தேன். அவர்கள் சொல்லதை நான் செய்கின்றேன் என்றார் ட்ரம்ப். அவர்கள் ஏன் உங்களை அவ்வாறு செய்ய சொன்னார்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். அங்கே ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதை பற்றி நான் அவர்களிடம் அதிகமாக கேட்கவில்லை. எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. துருக்கி விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 இன்னும் அதனுடன் F-16 விமானங்களுடன் துருக்கியிலிருந்து பறந்தது. F-16 விமானத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும்? ஆனால் அந்த விமானம் இங்கிலாந்துக்கு சென்றது. ஏனென்றால் வீரர்கள் அதை பார்க்க விரும்பினார்கள். அது நின்றது. அவர்கள் அதை வீரர்களுக்கு காட்டினார்கள். நாங்கள் அங்கே விமானத்தை மாற்றினோம். அது உண்மையில் இராணுவத்திற்காக செயற்பட்டது. அவர்கள் சொல்வதைத்தான் நான் செய்ய வேண்டும். அவர்கள் பாதுகாப்பிற்காக சொல்கின்றார்கள். நான் அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும். ஏர்ஃபோர்ஸ் 1 பறப்பது உங்களுக்கு ஏன் மிகவும் ஆபத்தானது? ஆனால் இந்த சாதாரண விமானத்தில் பறப்பது ஏன் ஆபத்தில்லையா என்று பத்திரிகையாளர்கள் மீண்டும் கேட்டார்கள். எனக்கு தெரியாது. உண்மையில் நான் பறந்த விமானம்தான் அதிக ஆபத்தில் இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் ஏன் அப்படி சொல்கின்றீர்கள்? ஏனென்றால் அவர்கள் குறிவைக்க அதிக வாய்ப்புள்ள விமானம் அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இல்லை, ஆச்சரியம் இல்லை. எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பல அச்சுறுத்தல்கள் எனக்கு இருக்கின்றன. முக்கியமான எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கும். முக்கியத்துவம் இல்லாத ஜனாதிபதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் வருவதில்லை. நான் மிக முக்கியமானவனாக இருக்கலாம் அல்லது அந்த நிலையில் இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 6 வருட காலப்பகுதியில் என்னை விட அதிகமாக எவரும் எதுவும் செய்யவில்லை. தோளில் சுமந்து செல்லும் ஏவுகணை ஷோல்டர் ஃபயர் மிசைல்ஸ் குறித்து நீங்கள் கவலைப்படுகின்றீர்களா என்று கேட்டனர். எதை பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை. நேர்மையாக சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் என் மனப்பான்மை உங்களுக்கு தெரியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களை பார்த்து கூறினார்.